ஹலோ ஃபார்மர்ஸ், வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, மல்லிகை செடியில் பச்சை மொட்டுகள் ஏற்படுறதுக்கான ஒரு 2 ஃபேக்டர்ஸ், அதாவது ஒரு 2 காரணத்தோட கம்பேரிசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மல்லிகை செடியில் மெக்னீசியம் டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா பச்சை மொட்டுகள் ஏற்படும். அதே நேரத்தில் லிட்டில் லீஃப் டிசீஸ் அஃபெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா பச்சை மொட்டுகள் ஏற்படும். ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது எதன் மூலயமா ஏற்படக்கூடிய பச்சை மொட்டுகள் சரி செய்யலாம் அண்ட் சரி செய்ய முடியாது, இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்பவே ஷார்ட்டாக சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு எதன் மூலயமா வரக்கூடிய பச்சை மொட்டுகளை க்யூர் செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இந்த மெக்னீசியம் நுண்ணச்சத்து குறைபாடால் வரக்கூடிய பச்சை மொட்டுகளை நம்ம க்யூர் செய்யலாம். அதாவது அப்போதைக்கு இருக்கக்கூடிய பச்சை மொட்டுகளை க்யூர் செய்ய முடியாது, சரி செய்ய முடியாது. நம்ம அந்த மெக்னீசியம் இருக்கக்கூடிய உரத்தை பயன்படுத்த மூலயமா அதற்கு பிறகு வரக்கூடிய மொட்டுகள் பச்சை மொட்டுகளாக வராமல் சாதாரணமாக வளரக்கூடிய பூக்கள் மாதிரி நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அதற்கு பிறகு வரக்கூடிய மகசூல் அறுவடைக்கு ஏதுவான அளவுக்கு இருக்கும். அண்ட் இதுவே சிற்றிலை நோயால் பாதிச்சிருக்கக்கூடிய மல்லிகை செடியில் வரக்கூடிய பச்சை மொட்டுகள் நம்மளால் கண்டிப்பாக சரி செய்ய முடியாது. அதாவது அப்போதைக்கு ஒரு பாதி செடி அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த கொப்புகள் எல்லாமே நம்ம முழுவதுமாக அப்புறப்படுத்திய பிறகு மீதமுள்ள செடியில் நம்ம அந்த மாதிரி மொட்டுகள் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செடியில் நம்ம மகசூல் எடுக்கலாம். ஸோ ஆனால் இதுவே அந்த செடி முழுவதுமாக சிற்றிலை நோயால் அஃபெக்ட் ஆகிருக்கும் பட்சத்தில் அந்த செடியில் நம்ம புதிதாக பூக்கள் வெள்ளை மொட்டுகளாக கொண்டு வர முடியாது. ஸோ அந்த செடியை அப்புறப்படுத்துறதை தாண்டி வர வழி கிடையாது. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகளை பற்றி நம்ம சொல்கிறோம். அதாவது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இலைகள் காட்டிகிட்ருக்கோம். ஸோ இந்த இலைகளில் மஞ்சள் நிறமாக மாறிட்டுருக்கு. அதாவது பச்சை இலை கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் நிறமாகிட்டுருக்கு. அது எந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, இலைகளில் பச்சை புள்ளிகள் போன்று தென்படுறது மாதிரி மீதமுள்ள இலைகள் எல்லாமே மஞ்சள் நிறமாகிட்டுருக்கு. அதாவது இது குளோரோசிஸ், அதாவது இலைகள் மஞ்சள் ஆதல், லீஃப் எல்லோயிங் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ இப்படி நடந்துச்சு அப்படின்னா இது மெக்னீசியம் நுண்ணச்சத்து குறைபாடு தான் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மல்லிகை செடிகளில் புதிதாக துளிர்ச்சி வளரக்கூடிய கொப்புகளில் மொட்டுகள் வரும். மொட்டுகள் மட்டும் பச்சையாக இருக்கும். ஆனால் இலைகளில் எந்த ஒரு மஞ்சள் நிற மாதிரோ எதுவும் இருக்காது. அதாவது புதிதாக துளிர்ச்சி வரக்கூடிய கொப்புகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இலைகள் எல்லாமே இலைகளோட ஷேப்புன்னு பார்த்தா நார்மலாக மல்லிகை செடியோட இலைகள் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் மொட்டுகள் மட்டும் பச்சை நிறமாக இருக்குது. அண்ட் இந்த இலைகளில் மஞ்சள் நிறம் கிடையாது. அதாவது இந்த மாதிரி மெக்னீசியம் டிஃபிஷியன்சியால் வரக்கூடிய மஞ்சள் இலைகள் முற்றிய இலைகள் தான் ஃபஸ்ட்டு மஞ்சளாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடிய இலைகளில் தான் அந்த மாதிரி பச்சை புள்ளிகள் போல் தென்படும். அதாவது மீதமுள்ள இலைகள் எல்லாமே மஞ்சள் நிறமாயிரும். ஸோ அதனால் அதில் இருக்கக்கூடிய பச்சை நிறம் குறையிறதுனால பச்சை புள்ளிகள் போல் தென்படும். ஸோ இதுதான் இந்த பச்சை மொட்டுகள். ஸோ இந்த மாதிரி பச்சை மொட்டுகள் மட்டும் இருக்கக்கூடிய சமயத்தில் இது மெக்னீசியம் நுண்ணச்சத்து குறைபாடு தான் அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். ஆனால் இதுவே சிற்றிலை நோயால் பாதிச்சிருக்கக்கூடிய மல்லிகை செடியில் வரக்கூடிய பச்சை மொட்டுகள் நம்ம ப்ரீவியஸாக குறிப்பிட்டது போல் கொப்புகள் சாதாரணமாக மல்லிகை செடியில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான இலைகள் போன்று இருக்காது. இலைகள் வழக்கத்தை விட ரொம்பவே சுருகிய நிலையில் காணப்படும். அதாவது ரொம்பவே சைஸ்ன்னு பார்க்கும்போது 1/4 கூட இருக்காது. அண்ட் அதே நேரத்தில் மொட்டுன்னு பார்க்கும்போது பூக்கள் மட்டும் பச்சை நிறமாக இல்லாமல் அந்த பூ காம்பு எல்லாமே ஒரு இலைகள் போன்று காட்சியளிக்கும். அதாவது இலைகளே மொட்டுகளான மாதிரி காட்சியளிக்கும். அதாவது அந்த இலைகள்லேருந்து பூக்காம்பு தனியாக எடுக்கிறது நம்ம இப்போது ஆல்ரெடி இந்த ஒரு மொட்டை தனியாக எடுத்து காட்டணும். அதாவது பூக்கள் பறிக்கும்போது தனியாக எப்படி வருமோ அந்த மாதிரி வராமல் ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு பிளாஸ்டிக் லைக் பட்ஸாக இருக்கும். அது பூ மாதிரியே தெரியாது, அது ஒரு மொட்டு மாதிரியே தெரியாது, இலைகளோட கொப்பில் இருக்கக்கூடிய இலை மாதிரியே தெரியும். அண்ட் அதே நேரத்தில் நம்ம மஞ்சள் நிறமாக இலைகள் மாறும்னு சொல்லியிருந்தோம் மெக்னீசியம் டிஃபிஷியன்சி இருக்கும் பட்சத்தில். ஸோ அந்த மாதிரி இந்த லிட்டில் லீஃப் டிசீஸ் பாதிச்சிருக்கக்கூடிய மல்லிகை செடிகளில் எந்த ஒரு இலையும் மஞ்சள் ஆதல் இருக்காது. அதாவது அப்படியே மஞ்சள் ஆச்சுனாலும் முற்று இலைகள் முழுவதுமாக மஞ்சள் ஆகிற மாதிரி தான் ஆகுமே தவிர இது சாதாரணமாக இந்த மெக்னீசியம் டிஃபிஷியன்சியால் ஏற்படுற மாதிரி பச்சை புள்ளிகள் இருக்கக்கூடிய இலைகளாக தென்படாது. ஸோ அப்படி இருக்கும்போது இது லிட்டில் லீஃப் டிசீஸ் அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். ஸோ இது மற்ற செடிகளுக்கு பரவக்கூடாது, மற்ற ஆரோக்கியமான செடிகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா சார்ந்த பூச்சான வெள்ளை ஈக்கள், இலைத்தத்து பூச்சிகள், வால்பெண் போன்றவற்றால் தான் இது பரவும். ஸோ அதை நம்ம சுலபமாக கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. ஸோ அப்படி கட்டுக்குள்ளே வைக்காத பட்சத்தில் இது வேகமாக மற்ற செடிகளுக்கு பரவும். ஸோ அந்த செடிகள்லேயும் இந்த மாதிரி சிற்றிலை நோயால் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா நமக்கு பெருமளவு பயிர் சேதம் ஏற்படும். அந்த செடியை அப்புறப்படுத்துகிற அளவுக்கு போகும். ஸோ இந்த லிட்டில் லீஃப் டிசீஸ் ஃபஸ்ட்டு ஃபைட்டோபிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால் தான் பரவ ஆரம்பிக்கும். ஸோ இது செடிக்குள்ளே வளரக்கூடிய ஒரு பாக்டீரியா. ஸோ இது நம்ம செடி முழுவதும் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த செடியை அப்புறப்படுத்துறது நல்லது. இதுவே ஓரிரு கொப்புகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பாதிச்சிருக்கக்கூடிய மொட்டுகள் இருக்கக்கூடிய கொப்புகளை முழுவதுமாக அப்புறப்படுத்துறது நல்லது. அண்ட் நெக்ஸ்ட்டு இது சரி செய்ய முடியாது. அதாவது இனிஷியலாக பாதிச்சிருக்கக்கூடிய செடியில் அந்த கொப்புகளை அப்புறப்படுத்தி நம்ம அந்த பாக்டீரியா வெளியேற்றிட்டோம் அப்படின்னா அந்த செடியை நம்ம பாதுகாத்துடலாம். இது முழுவதுமாக பரவிச்சு அப்படின்னா அதை பாதுகாக்க முடியாது. செடியை அப்புறப்படுத்துறது தான் ஒரே வழி. அண்ட் நம்மளோட ஃபீல்டில் மெக்னீசியம் டிஃபிஷியன்சி தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸாகவும் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம மெக்னீசியம் டிஃபிஷியன்சி நம்மளோட ஃபீல்டில் அதிக அளவு ஏற்பட்டிருக்கிறதுனால ஒரு செடிகளில் இந்த மாதிரி பச்சை மொட்டுகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை சரி செய்கிறதுக்கு மல்டிப்ளெக்ஸ் பிராண்டை சேர்ந்த மோட்டி அப்படிங்கிற ஒரு மெக்னீசியம் ஃபெர்டிலைசரை நம்ம குறிப்பிட்றோம். ஸோ இதை ஒரு தண்ணிக்கு
0.5 கிராம் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் போதும். இதில் வந்து EDTA ஃபார்மேட்டில் மெக்னீசியம் வந்து 5% இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பயன்படுத்த மூலமா மெக்னீசியம் சத்து குறைபாடை வேகமாக இது வந்து சரி செய்யும் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அண்ட் இந்த உரத்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு புதிதாக துளிர்க்கக்கூடிய கொப்புகளில் வரக்கூடிய மொட்டுகள் வந்து வெள்ளை நிறமாக வரும். ஸோ இது வந்து நீங்கள் சுலபமாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது ஒரு வாரத்திற்கு பிறகு துளிர்ச்சி ஆல்ரெடி வந்துருக்கக்கூடிய கொப்புகளில் வரக்கூடிய மொட்டுகள் வந்து வெள்ளை நிறமாக ஆகும்போது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அதாவது மெக்னீசியம் டிஃபிஷியன்சி வந்து சரியாயிருச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய வேறு எந்த ஒரு ப்ராப்ளத்தை பற்றியாவது தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சென்ட்ரி சேனலான அக்ரிவியோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷருடைய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அக்ரிவியோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.